ஹாய் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட சேனலோட வியூயர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அலகு 3 முதன்மை பதிவேடுகள் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்குகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பயிற்சி கணக்குகள் 3 கணக்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன், அதாவது விடுபட்ட தொகையை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சொத்தை விட்டுருப்பாங்க, இல்லை பொறுப்பை விட்டுருப்பாங்க, இல்லை முதலை விட்டுருப்பாங்க. அந்த விடுபட்ட தகவலை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்து 2வது கணக்கு 3வது கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கியல் சமன்பாடை வச்சு கணக்கு போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி கணக்குகள் 4வது கணக்குலேருந்து பார்க்க போகிறோம். 4வது கணக்குலேருந்து கணக்கியல் சமன்பாடு பார்க்க போகிறோம். பயிற்சி கணக்குகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின் வருவனவற்றிற்கான கணக்கியல் சமன்பாட்டு விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா சுனில் ரூபாய் 1,40,000 ரொக்கம் மற்றும் ரூபாய் 60,000 மதிப்புள்ள சரக்குடன் வியாபாரத்தை தொடங்கினார் அப்படின்னு இருக்காங்க. அதாவது சுனில் அப்படிங்கிற ஒரு 1,40,000 ரூபா ரொக்கமும் 60,000 ரூபா மதிப்புள்ள சரக்கு வியாபாரத்துக்காக கொண்டுட்டு தொழிலை தொடங்குறாரு அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 2வது நடவடிக்கை ரூபாய் 20,000 மதிப்புள்ள அரைகலன்களை ரொக்கத்திற்கு வாங்கினார் அப்படின்னு இருக்காங்க. அதாவது 20,000 ரூபா மதிப்புள்ள அரைகலனை ரொக்கத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 3வது நடவடிக்கை அரைகலன் மீது தேய்மானம் ரூபாய் 800 அப்படின்னு இருக்காங்க. அந்த அரைகலனுக்கு ரூபாய் 800 தேய்மானம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. 4வது நடவடிக்கை வங்கியில் செலுத்தியது ரூபாய் 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கியில் ரூபாய் 40,000 ரொக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 5வது நடவடிக்கை இணைய வங்கி மூலமாக மின் கட்டணம் ரூபாய் 500 செலுத்தப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. இணைய வங்கி அப்படின்னாலே வங்கி மூலமா என்ன பண்ணியிருக்காங்க, மின் கட்டணம் ரூபாய் 500 செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 மதிப்புள்ள சரக்குகள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 10,000 ரூபா மதிப்புள்ள சரக்குகளை ரூபாய் 15,000க்கு ரவியிடம் விற்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அதாவது 10,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை 15,000 ரூபா அப்படின்னு சொல்லி யாருக்கு வித்திருக்காங்க அப்படின்னா ரவிக்கு வித்திருக்காங்கிறாங்க. அடுத்து ரவியிடம் இருந்து திருப்பிய சரக்கின் மதிப்பு, ரவி என்ன பண்றாரு, சரக்கை திருப்பி அனுப்புறாரு. எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னா 5,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை திருப்பி அனுப்புறாரு. ஆனா அதோட அடக்க விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,000 தான். 4,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை 5,000 ரூபான்னு சொல்லி திருப்புறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கணக்கியல் சமன்பாடு போடணும். கணக்கியல் சமன்பாடு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல வரிசை எண் போட்டுக்கோங்க. வரிசை எண், நடவடிக்கைகள், ரொக்கம், சரக்கிருப்பு, வங்கி, அரைகலன், அடுத்து கடனாளிகள், இது எல்லாமே சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த சொத்துக்கள் அப்படிங்கிறது. அடுத்து மொத்த பொறுப்புகள் அப்படிங்கிறதுல என்ன வருது அப்படின்னா முதல் மட்டும்தான் நம்மளுக்கு வருது. வேற என்ன பொறுப்புகள்ல வரும் அப்படின்னா கடனிந்தோர் வரும். ஆனா இங்க நம்ம எதுவுமே கடனுக்கு கொள்முதல் பண்ணல. கொள்முதல் பண்ணணும் அப்படின்னம்னா தான் கடனிந்தோர் நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம இங்க எதுவுமே கடனுக்கு கொள்முதல் பண்ணாததுனால கடனுக்கு வித்திருக்கிறதுனால கடனாளிகள் மட்டும்தான் நம்மளுக்கு கணக்குல வருது. சரியா? அப்போ முதல்ல கணக்கியல் சமன்பாடு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன காலம் நம்மளுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணிக்கிடணும். முதல்ல அதை தெரிஞ்சாதான் நம்ம என்னென்ன காலம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நடவடிக்கை பாருங்க, ரொக்கம் மற்றும் சரக்குடன் தொழில் தொடங்கப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அப்ப ரொக்கம் என்ன ஆகுது, உள்ள வருது. ரொக்கம் உள்ள வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கூடும். சரியா? கூடுது அப்படின்னா பிளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதே இது குறையுது அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ரொக்கம் கூடுது. எவ்வளவு கூடுது அப்படின்னா பிளஸ் 1,40,000 ரூபா ரொக்கம் கூடி இருக்கு. சரி, அடுத்து
என்ன உள்ள வருது அப்படின்னா சரக்கு இருப்பு வந்து உள்ள வருது. சரக்கு இருப்பு எவ்வளவு உள்ள வருது அப்படின்னா பிளஸ் 60,000 ரூபா வந்து நம்மளுக்கு உள்ள வருது. அப்ப ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா பிளஸ் 2 லட்சம் ரூபா வரும். ரொக்கமும் சரக்கு இருப்பும் கூடுது அப்படின்னா நம்மளுக்கு எது தொடங்குறாங்க அப்படின்னா வியாபாரம் தொடங்குறாங்க. அப்போ முதல் வந்து உள்ள வரும். முதல் எவ்வளவு உள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் 2 லட்சம் ரூபா வந்து முதல் வந்து உள்ள வரும். சரியா? அப்ப முதல் வந்து பிளஸ் 2 லட்சமா மாறுது. இப்ப நம்மளுக்கு கணக்கியல் சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து பிளஸ் 1,40,000 இருக்கு. சரக்கு இருப்பு வந்து பிளஸ் 60,000 இருக்கு. அப்ப அப்படியே வாங்க, மொத்த சொத்துக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 2 லட்சம் ரூபா வந்து சொத்துக்கள் வந்து இருக்கும். மொத்த சொத்துக்கள் வந்து பிளஸ் 2 லட்சம் இருக்கும். அதே மாதிரி நேரா இங்க முதலுக்கு வந்தீங்க அப்படின்னா பிளஸ் 2 லட்சம் ரூபா இருக்கும். அப்போ மொத்த பொறுப்புகள் வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னா பிளஸ் 2 லட்சமா வந்து மாறுது. இப்ப அடுத்த நடவடிக்கை பாருங்க, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது அப்படின்னு இருக்காங்க. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது அப்படின்னா ரொக்கத்தை எடுத்து என்ன வாங்குறாங்க அப்படின்னா அரைகலன் வந்து வாங்குறாங்க. அப்ப ரொக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறையும். எவ்வளவு குறையுது அப்படின்னா மைனஸ் 20,000 ரூபா வந்து ரொக்கத்துல வந்து குறையுது. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுல கூடுது அப்படின்னா அரைகலனோட மதிப்பு வந்து கூடுது. எவ்வளவு கூடுது அப்படின்னா பிளஸ் 20,000 ரூபா வந்து அரைகலன் வந்து கூடுது. இப்ப கணக்கியல் சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து பிளஸ் 1,20,000 மாறுது. தென் சரக்கு இருப்பு வந்து பிளஸ் 60,000 ஆகுது. அதே மாதிரி அரைகலன் வந்து ரூபாய் பிளஸ் 20,000 ரூபா கூடுது. இப்போ மொத்த டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 2 லட்சமா வந்து மொத்த சொத்துக்கள் வந்து கிடைக்குது. முதல்ல வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லாததுனால அது வந்து அப்படியே பிளஸ் 2 லட்சமா இருக்கு. அப்போ மொத்த பொறுப்புகளும் பிளஸ் 2 லட்சமா மாறிடுது. தென் அடுத்து மூணாவது நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா மூணாவது நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரைகலன் மீது தேய்மானம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து எதுல குறையும் அப்படின்னா அரைகலனோட மதிப்புல தான் நம்மளுக்கு குறையுது. அரைகலன் வந்து எதை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரொக்கம் கொடுத்து வாங்கியிருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு அரைகலன் மதிப்பு வந்து குறையுது அப்படின்னும் போது எதுல குறையும் அப்படின்னா முதல்ல தான் வந்து குறையும். அப்ப அரைகலன் மதிப்புல வந்து மைனஸ் 800 ரூபா குறையுது. அதே சமயத்துல எங்க குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மைனஸ் 800 ரூபா வந்து குறையுது. இப்ப நம்ம கணக்கியல் சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து பிளஸ் 1,20,000 இருக்கு. சரக்கிருப்பு பிளஸ் 60,000 இருக்கு. தென் அரைகலன் வந்து பிளஸ் 19,200 இருக்கு. இப்போ மொத்த டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா மொத்த சொத்துக்கள் பிளஸ் 1,99,200 இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு முதலும் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 1,99,200 இருக்கு. இப்ப அடுத்த நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வங்கியில் செலுத்தியது அப்படின்னு இருக்காங்க. ரொக்கம் வந்து வங்கியில வந்து செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரொக்கத்தை எடுத்து எதுல செலுத்துறாங்க? வங்கியில வந்து செலுத்துறாங்க. அப்ப ரொக்கம் வந்து குறையும். ரொக்கத்துல வந்து மைனஸ் 40,000 ரூபா குறையுது. அதே சமயத்துல எங்க கூடுது அப்படின்னா வங்கியில வந்து பிளஸ் 40,000 ரூபா வந்து கூடுது. இப்ப கணக்கியல் சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கத்துல வந்து பிளஸ் 80,000 இருக்கு. சரக்கு இருப்புல பிளஸ் 60,000 இருக்கு. அதே மாதிரி வங்கியில வந்து பிளஸ் 40,000 இருக்கு. தென் கடன் அடுத்து வந்து அரைகலன்ல வந்து பிளஸ் 19,200 இருக்கு. இப்ப மொத்த டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா மொத்த சொத்துக்கள் பிளஸ் 1,99,200 இருக்கு. தென் முதல்ல வந்து எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. அப்போ முதல் வந்து அதே அமௌண்டா இருக்கு, பிளஸ் 1,99,200 இருக்கு. இப்ப கணக்கியல் சமன்பாடு ரெண்டுமே ஒரே ஈக்குவலா இருக்கு. தென் அடுத்த சமன்பாடு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இணைய வங்கி மூலம் மின் கட்டணம் செலுத்தியது அப்படின்னு இருக்காங்க. அப்ப இணைய வங்கி மூலமா மின் கட்டணம் செலுத்துறாங்க. அப்ப எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வங்கி மூலமா செலுத்துறாங்க. அப்ப வங்கி வந்து குறையுது. நம்மளுக்கு வங்கியும் வந்து எதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ரொக்கத்துல இருந்து தான் வங்கிக்கு செலுத்தி இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து குறையுது. ஏன்னா ரொக்கத்துல இருந்து நம்ம ஒவ்வொன்றும் எடுக்க நம்மளுக்கு எது குறையும் அப்படின்னா முதல் வந்து குறையும். இப்ப வங்கிக்கு நம்மளுக்கு கணக்கு எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னோம்னா ரொக்கத்தை எடுத்துதான் வங்கியில ஆரம்பிச்சோம். அப்ப ரொக்கத்துல தான் ஆல்ரெடி குறையுது. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின் கட்டணம் வந்து வங்கி மூலமா செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வங்கியில வந்து நம்மளுக்கு வந்து குறையுமா? எவ்வளவு குறையுது அப்படின்னா மைனஸ் 500 ரூபா வந்து குறையுது.
நல்லா பாருங்க, -500 வந்து மின் கட்டணம் வந்து குறையுது. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே குறையும் அப்படின்னா முதல்ல வந்து -500 வந்து குறையுது. இப்போ நம்மளுக்கு சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் வந்து +80,000 இருக்குது. அடுத்து வந்து சரக்கிருப்பில் வந்து +60,000 அப்படியே இருக்குது. அடுத்து வங்கியில் வந்து +39,500 இருக்குது. அரைகலனில் +19,200 இருக்குது. இப்போ மொத்த டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கடனாளிகள் வந்து +1,98,700 இருக்குது. அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1,99,200 500 கழிச்சிங்க அப்படின்னா 1,98,700 இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு என்னது மொத்த சொத்துக்கள், மொத்த பொறுப்புகள். தென் அடுத்த நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடனுக்கு சரக்கு விட்டுறது அப்படின்னு இருக்காங்க. கடனுக்கு வந்து சரக்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ சரக்கு வந்து வெளியே போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ சரக்கு இருப்பில் -10,000 வந்து குறையுது. அதே சமயத்தில் யார் கூடுறாங்க அப்படின்னா கடனாளிகள் வந்து கூடுறாங்க. கடனாளிகள் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 15,000 விற்றுருக்கோம். அப்போ +15,000 கடனாளிகளில் கூடியிருக்கு. ஆனால் அந்த சரக்கோட மதிப்பு வந்து +10,000 தான். 10,000 தான் அந்த சரக்கோட மதிப்பு. ஆனால் கடனாளிக்கு விற்றது 15,000 விற்றுருக்கோம். அப்போ மிச்சம் இருக்க 5,000 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம். லாபம் கூடுது அப்படின்னா லாபம் வருது அப்படின்னா முதல் வந்து கூடும். சரியா? அப்போ முதல்ல வந்து +5,000 வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 5,000. அந்த 5,000 வந்து கூடியிருக்கு. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து +80,000 மாறுது. தென் சரக்கிருப்பு வந்து +50,000 ஆகுது. வங்கி வந்து +39,500 இருக்குது. தென் அரைகலன் வந்து +19,200. கடனாளிகள் வந்து +15,000 இருக்குது. இப்போ மொத்த சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2,03,700 இருக்குது. தென் முதல்ல வந்து ஏற்கனவே 1,98,700 இருக்குது. அதோட +5,000 சேரும்போது +2,03,700 மாறுது. இப்போ ரெண்டு பக்கமுமே டோட்டல் வந்து மொத்த சொத்துக்களும் மொத்த பொறுப்புகளும் +2,03,700 இருக்குது. தென் அடுத்த நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருப்பிய சரக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரக்கை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சரக்கு வந்து உள்ளே வருது. எவ்வளோ ரூபா மதிப்புள்ள சரக்கு உள்ளே வருது அப்படின்னா 5,000 மதிப்புள்ள சரக்கு வந்து உள்ளே வருது. அப்போ +5,000 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரக்கு இருப்பில் +5,000. சரி, அதோட உண்மையான மதிப்பு எவ்வளவா அப்படின்னா அடக்க விலை வந்து 4,000. அப்போ கடனாளிகள் வந்து எவ்வளோ கடனை அடைக்கிறாரு அப்படின்னா 4,000 கடனை வந்து அடைக்கிறாரு. அப்போ -4,000 மாறுது. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு அப்படின்னா +1,000. 1,000 வந்து நம்மளுக்கு என்னது அப்படின்னா லாபம். ஏன்னா 4,000 தான் அவர் மதிப்பு உள்ள சரக்கை வந்து 5,000 சொல்லி திருப்பிடுறாரு. சரியா? அப்போ மிச்சம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து 1,000 வந்து நம்மளுக்கு லாபம். அது வந்து முதல்ல வந்து +1,000 அப்படின்னு சொல்லி கூடுவோம். சரியா? இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கத்தில் +80,000 மாறுது. அதே மாதிரி சரக்கிருப்பில் +55,000 ஆகுது. வங்கியில் வந்து +39,500. வங்கியில் வந்து +39,500 ஆகுது. அதே மாதிரி அரைகலன் வந்து +19,200. தென் அடுத்து வந்து கடனாளிகள் வந்து +11,000 இருக்குது. இப்போ மொத்த சொத்துக்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2,04,700 இருக்குது. அதே மாதிரி பொறுப்புகள் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 2,03,700 இருக்குது. அதோட இப்போ ஒரு 1,000 கூடும்போது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2,04,700. இப்போ மொத்த சொத்துக்களும் 2,04,700, மொத்த பொறுப்புகளும் 2,04,700. அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டு. தென் அடுத்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் நடவடிக்கைகளுக்கு கணக்கியல் சமன்பாட்டினை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கியல் சமன்பாடு வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ரூபாய் 1,50,000 முதலுடன் தொழில் தொடங்கினார். ராகேஷ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொழில் தொடங்குறாரு. 1,50,000 முதலுடன் தொழில் தொடங்குறாரு. அடுத்து 2வது நடவடிக்கை வங்கியில் இட்ட தொகை ரூபாய் 80,000 அப்படின்னு இருக்காங்க. அப்போ வங்கியில் வந்து எவ்வளவு செலுத்துறாரு அப்படின்னா 80,000 வந்து கொடுத்து கணக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அடுத்து 3வது வந்து மகேஷிடம் இருந்து கடன் அட்டை மூலம் சரக்கு வாங்கியது ரூபாய் 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் அட்டை மூலம் சரக்கு வாங்குறாங்க. அப்போ
வங்கி மூலமாக தான் நம்ம சரக்கு வாங்குறாங்க. அப்போ எவ்வளவுக்கு அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அடுத்து 4வது நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 10,000 மதிப்புள்ள சரக்குகள் ரூபாய் 14,000க்கு மோகனிடம் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்குகளை வந்து 14,000 ரூபாய்க்கு மோகனுக்கு வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இத்தொகையினை அவர் எடுப்பு அட்டை மூலம் செலுத்தினார் அப்படிங்கிறாங்க. இந்த தொகையை வந்து அவர் எடுப்பு அட்டை மூலமா வந்து செலுத்துறாரு அப்படிங்கிறாங்க. எடுப்பு அட்டை அப்படின்னாலே வங்கி மூலமா வந்து செலுத்துறது. அடுத்து காசோலை மூலம் பெறப்பட்ட கழிவு ரூபாய் 2,000 உடனடியாக வங்கியில் வசூலிப்பதற்காக செலுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. காசோலை மூலம் பெறப்பட்ட கழிவு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருமானம், சரியா? அப்ப காசோலை மூலம் பெறப்பட்ட கழிவு வந்து 2,000 ரூபாய் வந்து உடனடியாக வங்கியில வந்து வசூலிக்கிறதுக்காக வந்து செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலக வாடகை மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தியது. அலுவலக வாடகை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மின்னணு பரிவர்த்தனைனாலே வங்கி மூலமா வந்து செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னா 6,000 ரூபாய் வந்து செலுத்துறாங்க. அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னா, ராமனுக்கு விற்ற சரக்கின் மதிப்பு ரூபாய் 15,000ல் 5,000 உடனடியாக பணமாக பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க. ராமனுக்கு வந்து சரக்கை வந்து விற்கிறாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல 5,000 ரூபாய் வந்து என்ன பண்ணிடுறாரு, உடனடியா வந்து பணமா வந்து கொடுத்துடுறாரு அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து 5வது கணக்கு. இதுக்கான தீர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து தீர்வு அப்படின்னு போட்டுக்கோங்க. வரிசை எண் சமன்பாடு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ரொக்கம் வேணும், வங்கி வேணும், சரக்கிருப்பு வேணும், கடனாளிகள் வேணும். இது 4ம் சேர்ந்தது மொத்த கடனாளிகள், மொத்த சொத்துக்கள். சாரி, அடுத்து வந்து மொத்த பொறுப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. கடனுக்கு வந்து வாங்கல, அதனால கடன் இந்தோர் வந்து இல்லை, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு இருக்காங்க. அப்ப எது உள்ள வருது, ரொக்கம் வந்து உள்ள வருது. அப்ப ரொக்கத்தோட மதிப்பு வந்து கூடும். எவ்வளவு கூடுது அப்படின்னா பிளஸ் 1,50,000 கூடுது. ரொக்கம் கூடுச்சு அப்படின்னாலே நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, முதல் வந்து கூடும் அப்படின்னு இருக்கோம். அப்போ முதல் வந்து எவ்வளவு கூடுது அப்படின்னா பிளஸ் 1,50,000 ரூபாய் கூடுது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமன்பாடு ரொக்கத்துல வந்து பிளஸ் 1,50,000 ரூபாய் கூடி இருக்கு, வேற எதுவுமே கூடல. அப்போ மொத்த சொத்துக்கள் வந்து பிளஸ் 1,50,000 இருக்கு. அதே மாதிரி பொறுப்புகள்ல வந்து முதல் வந்து 1,50,000 இருக்கு. அதே இது வந்து மொத்த பொறுப்புகளாகவும் மாறுது, பிளஸ் 1,50,000 மாறுது. 2வது நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2வது நடவடிக்கை ரொக்கம் வந்து வங்கியில் செலுத்தியது அப்படின்னு இருக்காங்க. ரொக்கத்தை வந்து வங்கியில வந்து செலுத்துறாங்க அப்படின்னு இருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 80,000 ரூபாய் வந்து ரொக்கம் வந்து வங்கியில செலுத்துறாங்க. அப்ப ரொக்கத்துல வந்து குறையுமா, ரொக்கம் வந்து குறையுது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் 80,000 ரூபாய் ரொக்கத்துல குறையுது. ஆனா எதுல கூடுது அப்படின்னா வங்கியில வந்து கூடுது. எவ்வளவு கூடுது அப்படின்னா பிளஸ் 80,000 வந்து மாறுது. இப்ப சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து பிளஸ் ஒரு 70,000 மாறுது, வங்கி வந்து பிளஸ் 80,000 மாறுது. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா பிளஸ் 1,50,000 மொத்த சொத்துக்கள் கிடைக்குது. முதல்ல வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இல்லாததுனால மொத்த பொறுப்புகளும் பிளஸ் 1,50,000 இருக்கு. முதல் கூடல குறையல, அதனால மொத்த பொறுப்புகளும் அதே அமௌண்ட் வருது. அடுத்து 3வது நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடன் அட்டை மூலம் சரக்கு வாங்கியது அப்படின்னு இருக்காங்க. கடன் அட்டை மூலம் சரக்கு வாங்குறது அப்படின்னா வங்கி மூலமா வந்து சரக்கு வாங்கியிருக்காங்க. அப்போ வங்கி வந்து என்ன ஆகுது அப்படின்னா குறையும். எவ்வளவு குறையுது அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து குறையுது. அப்போ மைனஸ் 25,000 ரூபாய் வங்கியில போட்டுக்கோங்க. எது உள்ள வருது அப்படின்னா சரக்கு இருப்பு வந்து உள்ள வருது. எவ்வளவு அப்படின்னா பிளஸ் 25,000 மாறுது. இப்ப சமன்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து பிளஸ் 70,000 மாறுது. அதே மாதிரி வங்கி வந்து பிளஸ் 55,000 மாறுது. சரக்கு இருப்பு வந்து பிளஸ் 25,000 மாறுது. இப்போ மொத்த சொத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 1,50,000 மாறுது. பொறுப்புகள்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாததுனால பொறுப்புகள் பிளஸ் 1,50,000 இருக்கு. அடுத்து 4வது நடவடிக்கை பாத்தீங்க அப்படின்னா கடன் விற்பனை. கடனுக்கு வந்து விற்கிறாங்க. எவ்வளவு, எதை விற்கிறாங்க அப்படின்னா சரக்கை வந்து விற்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு வந்து வங்கியில வந்து விற்கிறாங்க. 14,000 ரூபாய் வந்து வங்கிக்கு உள்ள வருது. 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கை 14,000 ரூபாய்க்கு விற்கிறதுனால வங்கியில வந்து 14,000 ரூபாய் கட்டிடுறாங்க. ஆனா சரக்கோட மதிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய், மைனஸ் 10,000 ரூபாய் வந்து சரக்கு இருப்பா இருக்கு.
சரியா? அப்போ 14,000 ரூபா மதிப்பு வந்து இருக்கு. அந்த சரக்கோட மதிப்பு வந்து 14,000 ரூபா. 14,000 ரூபாயை வங்கியில் கட்டிடுறாங்க. அப்போ வங்கியில் வந்து 14,000 ரூபா கூடுது. ஆனால் அந்த சரக்கோட ஒரிஜினல் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா. அப்போ சரக்கு வந்து 10,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை வந்து வெளியே எடுக்கிறாங்க. அப்போ மைனஸ் 10,000 ரூபா சரக்கு இருப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லாபம் வந்து 4,000 ரூபா கிடைக்குது. லாபம் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எதில் கூடும் அப்படின்னா முதல்ல வந்து கூடும். முதல்ல வந்து அந்த 4,000 ரூபாயை ப்ளஸ் 4,000ன்னு சொல்லி கூட்டிக்கோங்க. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து ப்ளஸ் 70,000 இருக்கு. சரக்கு இருப்பு வந்து ப்ளஸ் 69,000 மாறுது. அடுத்து வந்து சரக்கு இருப்பு வந்து ரூபாய் ப்ளஸ் 15,000 மாறுது. சரியா? அப்போ மொத்த சொத்துக்கள் வந்து எவ்வளவு அப்படின்னா ப்ளஸ் 1,54,000 மாறுது. இங்கே வந்து பொறுப்புகள் சைடு முதல் வந்து ஏற்கனவே 1,50,000 இருக்கு. இப்போ 4,000 ரூபா கூடி இருக்கிறதுனால 1,54,000 சொல்லி மொத்த சொத்துக்களும் பொறுப்புகளும் 1,54,000 இருக்கு. அடுத்த நடவடிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காசோலை மூலம் பெறப்பட்ட கழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி மூலமா வந்து கழிவு வந்து பெறுறோம் அப்படின்னு இருக்காங்க. கழிவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வட்டி மாதிரி தான். அப்போ நம்மளுக்கு வங்கி வந்து கொடுக்கறதுனால ப்ளஸ்ஸாக வந்து மாறுது. ப்ளஸ் 2,000 ரூபா அது வந்து ஒரு வருமானம் மாதிரி வந்து வருது. அதனால வங்கியில் வந்து 2,000 ரூபா கூடுது. வங்கியில் கூடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எது கூடும் அப்படின்னா முதல் வந்து கூடும். முதல்ல வந்து ப்ளஸ் 2,000 ரூபா வந்து கூடுது. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து ப்ளஸ் 70,000 மாறுது. வங்கி வந்து ப்ளஸ் 71,000 வருது. சரக்கு இருப்பு வந்து ப்ளஸ் 15,000 இருக்கு. இப்போ மொத்த சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1,56,000 இருக்கு. இப்போ முதல்ல வந்து ஏற்கனவே 1,54,000 இருக்கு. இப்போ ஒரு 2,000 ரூபா கூடுறதுனால ப்ளஸ் 1,56,000 வந்து கூடியிருக்கு. சரி, அடுத்த சமன்பாடு அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக வாடகை மின்னணு பரிவர்த்தனை மூலம் செலுத்தியது. அலுவலக வாடகை வந்து வங்கி மூலமா வந்து செலுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வங்கியில இருந்து எடுக்கிறதுனால வங்கி வந்து மைனஸ் ஆகுது. வங்கியில வந்து குறைக்கிறோம். எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்னா 6,000 ரூபா வந்து வங்கியில எடுத்து தான் நம்ம வாடகை வந்து கொடுக்குறோம். அப்போ வங்கி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து முதல் வந்து குறையும். முதல்ல வந்து 6,000 ரூபாயை வந்து குறைச்சிடுறோம். இப்போ நம்மளுக்கு சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து ப்ளஸ் 70,000 இருக்கு. வங்கி வந்து ப்ளஸ் 65,000 இருக்கு. அடுத்து சரக்கு இருப்பு வந்து ப்ளஸ் 15,000 இருக்கு. இப்போ மொத்த சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1,50,000 இருக்கு. இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து 1,56,000 இருக்கு. இதில் 6,000 ரூபாயை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னம்னா முதல்ல வந்து ப்ளஸ் 1,50,000 மாறும். அப்போ மொத்த பொறுப்புகளும் வந்து ப்ளஸ் 1,50,000. இப்போ வந்து அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்க விற்பனை. ரொக்கத்துக்கு வந்து விற்கிறோம். சரியா? ரொக்கத்துக்கு வந்து அதாவது கடனுக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கினதுல உடனடியாக வந்து 5,000 ரூபாயை வந்து ரொக்கமாக வந்து கையில் கொடுக்குறாங்க. அப்போ ரொக்கம் உள்ளே வர்றதுனால ப்ளஸ் 5,000 ரூபா வந்து ரொக்கத்தில் கூடி இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா சரக்கு இருப்பு. சரக்கை வந்து எடுக்கிறதுனால மைனஸ் 15,000 வந்து எடுக்கிறாங்க. அடுத்து வந்து கடனாளிகள் எவ்வளோ ஆகுறாங்க அப்படின்னா ப்ளஸ் 10,000 ரூபா வந்து கடனாளிகளில் கூடுது. இப்போ நம்மளுக்கு 5,000 ரூபா உடனடியாக ரொக்கம் கொடுக்கறதுனால ரொக்கத்தில் வந்து 5,000 ரூபா கூடுது. மிச்சம் 15,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை வந்து நம்ம விற்கிறதுனால 15,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா ரொக்கமாக கொடுத்துட்றாங்க. மிச்சம் 10,000 ரூபா வந்து கடனாக வந்து விற்கிறாங்க. அப்போ 10,000 ரூபா வந்து கடனாளிகளில் கூடுது. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபா. அந்த 5,000 ரூபா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதாவது 10,000 ரூபா மதிப்புள்ளதை 15,000 ரூபாய்க்கு வந்து நம்ம விற்கிறோம். சரியா? அப்போ விற்கிறது வந்து சரக்கு இருப்பு வந்து 15,000 ரூபா மதிப்புள்ள சரக்கை வந்து வெளியே எடுக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு 5,000 ரூபா அதில் உடனடியாக பணமாக கொடுக்கறதுனால நம்ம 5,000 ரூபாயை வந்து ரொக்கத்தில் வந்து கூட்டிக்கிறோம். மிச்சம் இருக்க 10,000 ரூபா வந்து கடனாளிகள் வந்து நம்மளுக்கு தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கடனாளிகளில் 10,000 ரூபா கூடிக்கிறது. இப்போ சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கம் வந்து ப்ளஸ் 75,000 இருக்கு. அதே மாதிரி வங்கி வந்து ப்ளஸ் 65,000 இருக்கு. சரக்கு இருப்பு வந்து 0 ஆயிடுது. இது கடனாளிகள் வந்து ப்ளஸ் 10,000 வந்து மாறுது. இப்போ மொத்த சொத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 1,50,000 இருக்கு. அதே மாதிரி மொத்த பொறுப்புகளிலும் வந்து எந்த சேஞ்சுமே இல்லாததுனால அது வந்து ப்ளஸ் 1,50,000 இருக்கு. இதான் வந்து
5வது கணக்கு. சரியா? அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 6வது சம்மும் 7வது சம்மும் பார்ப்போம். அதோட வந்து இந்த பயிற்சி கணக்கில் இருக்கக்கூடிய கணக்கியல் சமன்பாடு முடியுது. அதுக்கப்புறம் வந்து முதன்மை பதிவேடுகள் குறிப்பேடுகள் வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.